நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம் வாழ்வு எதை துரத்தி கொண்டிருக்கிறது? இதை புரிந்து கொள்ளத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மனித வாழ்வினுடைய உண்மையான மதிப்பு எதில் அடங்கி இருக்கிறது? மனித வாழ்வுக்கு மதிப்பு எது கொடுக்கிறது? இந்த உலகத்தில் நாம் கொண்டிருக்கிற தற்காலிக ஆதாயமா அல்லது ஆன்ம ஆதாயமா? உலகம் முழுவதும் ஒரு தராசிலும் ஆன்மாவை இன்னொரு தராசிலும் வைத்தால் எதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும்? அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. வாழ்வு என்பது எது? எந்த வாழ்வுக்காக நாம் நம் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும்? விவிலியத்தில் நிறைய இடங்களிலே இந்த சொற்றொடர் திரும்ப வரும். வாழ்வும் சாவும் உன்முன் வைக்கிறேன், நீ எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய் என்று. புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லும் பொழுது சொல்வார், உலகம் தரும் அமைதியை விட உன் ஆத்மாவினுடைய தூய்மையும் ஆத்மாவினுடைய அமைதியும் தான் விலையேற பெற்றது என்பார். அதைவிட மகாத்மா காந்தி இன்னும் ஒரு படி மிக சிறந்த விதமாக அதை சொல்வார். பாருங்கள், நாளை இறப்பாய் என்பது போல நீ வாழ்வு, என்றும் வாழ்வாய் என்பது போல் கற்றுக்கொள். ஆனால் எல்லாத்தையும் விட ஒன்று மட்டும் மறந்துடாத, உன் ஆன்மாவை எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என்று காந்தியடிகள் மிக அற்புதமாக சொல்வார். மாபெரும் மாசிடோனிய மன்னன் அலெக்சாண்டர் த கிரேட் 20 வயதில் போருக்கு புறப்பட்டவர் என்று சொல்வார்கள். அவர் தன்னுடைய 32வது வயதில் ஒரு மாபெரும் ஒரு புரிதலை அடைந்தவர். உலகம் முழுவதையும் நான் ஆதாயமாக்க வேண்டும், உலகம் முழுவதையும் என்னுடைய குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று பேராசை கொண்டவர். அவர் அடையாத செல்வங்கள் இல்லை, அவர் அடையாத பேரும் புகழும் இல்லை, எல்லாமே அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவருக்கு வந்த புரிதலை பற்றி சொல்லுகிற பொழுது தான் சொல்வார்கள், இவை எதுவுமே தன் உயிரை காப்பாற்றாது என்று எப்பொழுது புரிந்து கொண்டார் தெரியுமா? அவர் கடும் காய்ச்சலால் தன் உயிருக்கு போராடி கொண்டு மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தெளிவை அடைகிறார். அப்பொழுது தன்னுடைய தளபதிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு 3 காரியங்களை நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். இதில் நம்ம கேள்விப்பட்டது தான். ஒன்று, என்னுடைய சவத்தை, என்னுடைய பிணத்தை சிறந்த மருத்துவர்கள் மட்டுமே சுமந்து செல்ல வேண்டும். காரணம் என்னன்னா, எப்பேற்பட்ட மருத்துவர்களாலும் உயிரை காப்பாற்ற முடியாது என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. 2வது சொன்னார், நான் என் சவக்குழி வரை நான் சம்பாதித்த சொத்துக்கள், செல்வங்கள், நகைகள், வைரங்கள், விலைமதிப்பற்ற கற்கள் எல்லாவற்றையும் வீசி எறிந்து கொண்டே வர வேண்டும் என்று. ஏனென்றால் சம்பாதித்த செல்வங்கள் உன் வாழ்வை காப்பாற்றாது என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கடுத்தது, தன் சவப்பெட்டியில் 2 கைகளையும் வெளியே விட்டு என் சவப்பெட்டியை தூக்கி செல்லுங்கள், நான் எதையும் கொண்டு போக முடியவில்லை என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என்று. ஆன்மாவுக்காக இந்த உலகத்தை இழக்கலாம், உலகத்திற்காக ஆன்மாவை இழந்து விடக்கூடாது.